சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இப்போ எழக்கூடிய முக்கியமான கேள்வி என்னன்னா, இந்தியா அலைன்ஸ் சர்வே ஆகுமா அப்படின்றது தான் முக்கியமான கேள்வி. இல்லைனா இந்தியா அலைன்ஸ் உடையிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அதுக்கான காரணம் என்னன்னா, ஆம் ஆத்மி கட்சி பெரிய ஒரு வீழ்ச்சியை டெல்லியில் ஃபேஸ் பண்ணுறாங்க. 22 சீட்ஸ் தான் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கான காரணம் காங்கிரஸ் பார்ட்டி அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா ஆம் ஆத்மி கட்சி தோத்த 12 சீட்ஸில் பார்க்கும்போது பாஜகவோட வின்னிங் மார்ஜின் காங்கிரஸ் பார்ட்டி வாங்கின ஓட்ஸை விட கம்மியாக இருக்குது. ஸோ காங்கிரஸ் பார்ட்டி கண்டெஸ்ட் பண்ணாமல் இருந்திருந்தாலோ இல்லைனா ஆம் ஆத்மி கட்சியோட சேர்ந்து இருந்திருந்தாலோ இந்த வீழ்ச்சி ஏற்பட்டிருக்காது, இல்லைனா இவ்வளோ பெரிய வீழ்ச்சி ஏற்பட்டிருக்காதுன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதுபோக யோகேந்திர யாதவ் சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா, 24 லோக்சபா எலெக்ஷன்ஸுக்கு அப்புறம் இந்தியா அலைன்ஸுக்கு ஒரு வேகம் கிடைக்குது, ஒரு மொமெண்டம் கிடைக்குது. நம்ம திரும்பி மீண்டு வந்துடலாம் அப்படின்ற ஒரு மொமெண்டம் கிடைக்குது. அந்த மொமெண்டம் அவங்க வேஸ்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய எல்லா அசம்பிளி எலெக்ஷன்ஸ்லையும் ரொம்ப மோசமாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இந்தியா அலைன்ஸ் அந்த மொமெண்டமை விட்டுட்டாங்க, நரேட்டிவை விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்தியா அலைன்ஸ் பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இந்தியா அலைன்ஸே இல்லை, இருந்தால் தானே அது பிரேக் ஆகும். இல்லாத ஒன்று எப்படி பிரேக் ஆகும்? இட் வாஸ் அ வெரி ஃப்ரெஜைல் செட்டப். நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயே இட் வாஸ் பண்டில் ஆஃப் கான்ட்ரடிக்ஷன்ஸ். வெஸ்ட் பெங்காலில் திரிணாமுல் காங்கிரஸ் இந்தியா அலைன்ஸில் இருக்குது, ஆனால் மம்தா பானர்ஜிக்கும் காங்கிரஸுக்கும், மம்தா பானர்ஜிக்கும் சிபிஎம்முக்கு தான் அங்கே சண்டை. கேரளாவில் சிபிஎம்முக்கும் காங்கிரஸுக்கும் தான். அதே மாதிரி உங்களுக்கு டெல்லியில் ஆம் ஆத்மியோட அலையன்ஸு, பஞ்சாபில் ஆம் ஆத்மி வேறு, காங்கிரஸ் வேறு. தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்தியா அலைன்ஸ் இன்டாக்ட். பிகாஸ் இந்தியா அலைன்ஸுன்ற ஒன்று உருவாகிறதுக்கு முன்னாலேயே இங்கே டிஎம்கே காங்கிரஸ் அலைன்ஸ் இருந்ததால் அந்த கோஹரன்ஸ் இங்கே இருக்குது. வேறு எங்கேயுமே உங்களுக்கு இந்தியா அலைன்ஸ் ஒழுங்காக கிடையாது. ஒவ்வொரு ஊர்லேயும் பிரச்சனை தான், ஒவ்வொரு இடத்துலையும் பிரச்சனை இருந்தது. இது பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயாவது ஓரளவு சமாளித்து நின்றாங்க. பார்லிமெண்ட் எலெக்ஷன் முடிஞ்சோடனே அங்கங்கே தலைக்கு தலை பிச்சுக்க ஆரம்பித்தாங்க. அசம்பிளி எலெக்ஷன் டெல்லியில் இந்தியா அலைன்ஸோட முக்கியமான கான்ஸ்டுவன்ஸ்னு சொல்லக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸ் மம்தா பானர்ஜி, சமாஜ்வாதி பார்ட்டியோட அகிலேஷ் யாதவ், தேஜஸ்வி யாதவ் ராஷ்ட்ரிய ஜனதா தள், இவங்க எல்லாரும் நாங்கள் ஆம் ஆத்மியை சப்போர்ட் பண்ணுறோம், காங்கிரஸை சப்போர்ட் பண்ணல. நாங்கள் ஆமாம் இந்தியா அலைன்ஸ் ஒன்று இருக்கா இல்லையான்னு தெளிவுபடுத்தணும்னு ஃபருக் அப்துல்லா, உமர் அப்துல்லா வெளிப்படையாக பேச ஆரம்பித்தாங்க. ஆகவே அந்த மொமெண்டம் போயிடுச்சு. யோகேந்திர யாதவ் சொன்ன மாதிரி பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஜெயித்த பிறகு கிட்டத்தட்ட இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு 240 சீட் அவங்க ஜெயித்தாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கிட்டத்தட்ட எவ்வளோ வந்தாங்க, ஒரு 200 சீட்ஸ் வரைக்கும் வந்தாங்களா. இந்தியா பிளாக் எல்லாம் சேர்ந்து ஒரு 160 என்னமோ வந்தது இல்லையா. அந்த மொமெண்டம் போயிடுது. அவங்களுக்கு முதல்ல ஹரியானா எலெக்ஷன்லேயே காங்கிரஸோட அரகன்ஸால் போச்சு. அது பிறகு மகாராஷ்டிரா எலெக்ஷனில் மக்கள் தூக்கி அடித்தாங்க. ஸோ இந்தியா அலைன்ஸோட எதிர்காலம்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அது ஒரு ஃப்ரெஜைலாக தான் இருக்குது. அது இன்னும் கீழே போகும். இப்போ பை த டைம் இப்போ நெக்ஸ்ட் எலெக்ஷன் இந்த வருஷம் செப்டம்பர் அக்டோபரில் பீகார் எலெக்ஷன் இருக்குது. அதில் காங்கிரஸுக்கு எவ்வளோ சீக்கிரம் காங்கிரஸை கட்ட முடியுமோ லாலு யாதவ் ராஷ்ட்ரிய ஜனதா தள் அதான் பண்ணுவாங்க. இல்லை சீட்டை பீனட்ஸ் மாதிரி கொடுத்து தூக்கி வெளில போடுவாங்க. ஸோ இந்தியா பிளாக் இஸ் இன் சீரியஸ் கிரைசிஸ். இந்தியா பிளாக்னே ஒன்று இல்லை, அப்படி தான் என்னை பொறுத்த வரைக்கும் தோணுது. நீங்கள் பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு தான் இது, அசம்பிளி எலெக்ஷனுக்கு இல்லைன்னு என்னைக்கு சொன்னீங்களோ அன்றைக்கே இந்த டவுன்ஃபால் ஸ்டார்டட். மோடி மாதிரி ஒரு பர்சனாலிட்டியை, பிஜேபி மாதிரி ஒரு ஹிந்துத்துவ ஐடியாலஜி, மெஜாரிட்டேரியன் ஐடியாலஜி உள்ள பார்ட்டியை இந்த ஃப்ரண்ட்டில் தான் ஃபைட் பண்ணுவோம், இந்த ஃப்ரண்ட்டில் ஃபைட் பண்ண மாட்டேன்னு என்றைக்கு நீங்கள் வேரியேஷன் பண்ணிங்களோ, டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்களோ, அன்றைக்கே நீங்கள் தோத்துட்டீங்க. இட் இஸ் அ ஃபைட் டு த ஃபினிஷ். எட்டர்னல் ப்ரைஸ் இஸ் த ஃபைட், எட்டர்னல் விஜில் இஸ் த ப்ரைஸ் ஃபார் டெமோக்ரஸி. எப்பொழுதும் 24 மணி நேரமும் கண் துஞ்சாமல் விழிப்புடன் இருப்பது தான் ஜனநாயகத்துக்கு நீ கொடுக்கக்கூடிய விலை என்பது தான் குட் ஓல்டு சேயிங். எட்டர்னல் விஜில் இஸ் த ப்ரைஸ் ஃபார் டெமோக்ரஸி. இவ்வளோ பெரிய ஒரு ஐடியாலஜிக்கல் சேலஞ்ச் இந்தியாவோட எதிர்காலத்தை கேள்விக்குறியாகிட்டு இருக்கும்போது தேர் இஸ் எ ஜெனுயன் த்ரெட் இந்தியான்ற கான்செப்டுக்கு, த ஐடியா ஆஃப் இந்தியான்ற சிவியர் த்ரெட்டுன்னும் போது நாங்கள் பார்லிமெண்ட்டில் தான் கூட்டணி வச்சுப்போம், அசம்பிளிக்கு வச்ச மாட்டோம். அது கூட அந்தந்த ஊர் நிலைமையை பொறுத்துன்னு என்றைக்கு ஒரு ரொம்ப ஒரு செக்டேரியன் வியூன்னுவாங்க, ரொம்ப மோசமான நேரோடு வியூ எடுத்ததோ இந்தியா பிளாக், அன்றைக்கே அது தோற்று போச்சு. பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஒரு யோகேந்திர யாதவ் சொன்ன மாதிரி ஒரு நம்பிக்கை வந்தது. அதுக்கு பிறகு இட் வாஸ் ஷேட்டர்டு, கம்ப்ளீட்லி ஷேட்டர்ட். அதன் மோடி வில் என்ஷூர் இந்த ரன் அப் டு த 29 இதை இன்னும் முடிக்கணும்னு பார்ப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியா பிளாக் தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஸ்ட்ராங்காக இருக்குது, வேறு எங்கேயுமே கிடையாது. அண்ட் தமிழ்நாட்டில் ஐடியாலஜிக்கலி இட்ஸ் ஸ்ட்ராங், பொலிட்டிக்கலி ஸ்ட்ராங். அதுக்கு முக்கியமான காரணம் இங்கே இருக்கக்கூடிய ஆன்டி கம்யூனல் சென்டிமெண்ட் ஆஃப் த பீப்புள், பியூர் செக்யூலர் ஃப்ரண்ட். 1000 குறைகள் இருந்தாலும் ரெண்டாவது முக்கியமான விஷயம், இது இந்தியா பிளாக்குக்கு முன்னாலேயே உருவானது. இப்போ மற்ற கட்சிகளோட திரிணாமுல் காங்கிரஸ், சமாஜ்வாதி பார்ட்டி, ராஷ்ட்ரிய ஜனதா தள், சிவசேனா, ஆம் ஆத்மி, இவங்களோடெல்லாம் சிபிஎம், இவங்க எக்ஸப்ட் சிபிஎம், இவங்க எல்லாரோடையும் இந்தியா பிளாக்கோட அலைன்ஸுன்றது 23 இந்தியா பிளாக்குன்னு ஒன்று உருவான பிறகு வந்தது.
வேற டிஎம்கே காங்கிரஸ் அலையன்ஸ்ன்றது 2004லேருந்தே இருக்குது, எக்ஸப்ட் 2014, 2004, 6, 2004, 6, 9, 11, 14 இல்லை 16, 19 6 எலெக்ஷன் அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்காங்க காங்கிரஸ் டிஎம்கே அலையன்ஸ். ஸோ இட் ப்ரீடேட்ஸ் டு இந்தியா பிளாக். அதனால் இங்கே அந்த கோஹரன்ஸ் இருக்குது. தமிழ்நாடை தவிர இந்தியா பிளாக் எங்கேயுமே இல்லை. அதை ப்ளேம் பண்ண முடியாது இல்லை. இப்போ அசம்பிளி எலெக்ஷன்ஸ்லாம் அலையன்ஸ் ஒர்க் ஆகணும்னு சொல்கிறது வந்து கொஞ்சம் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் தான் வேணும். இப்போ கேரளாவில் எப்படி இல்லை, நான் அதை தான் உங்களுக்கு சொல்ல வரேன். பெங்காலில் எப்படி பண்ண முடியும்? பண்ணணும். அந்த ஜெனுயின் த்ரெட்டை நீங்கள் அப்போ புரிஞ்சுக்கலான்னு அர்த்தம். அது டிஃபிகல்ட் தான், நான் மறுக்கல. ஆனால் வெந்த ஸ்கோப்பே இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படி நான் பார்க்கல. அதாவது த்ரெட் ஆஃப் இந்தியா இஸ் அண்டர் சீஜ்னும் போது நீ காம்ப்ரமைஸ் பண்ணாமல் இருக்க முடியாது. நீ வந்து எனக்கு இங்கே வேணும் அங்கே வேணும்னு நீ சொன்னேன்னா இங்கே வந்து விழதான் செய்யும். அது எனக்கு என் ஊரில் வந்து நான் குறுநில மன்னர் சிபிஎம் வந்து தே வில் ஸ்பீக் ஃப்ரம் ஆல் 9 ஹோல்ஸ். உங்களுக்கு தெரியும், 9 ஓட்டைகளிலும் பேசக்கூடிய ஒரே கட்சி இந்தியாவில் சிபிஎம் தான். சொன்னால் தோழர்களுக்கு கோபம் வரும், ஆனால் அதான் உண்மை. ஏன்னா உண்மை சுடும். கேரளாவில் ஒரு வாய்ஸு, பெங்காலில் ஒரு வாய்ஸு, தமிழ்நாட்டில் ஒரு வாய்ஸு. இந்த முரண்பாடை கேட்டால் அவங்க கொடுக்குற விளக்கம் வந்து உங்களுக்கு வந்து உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் வந்து உங்களுடைய ரோமங்களை சிலிர்க்க வைக்கும். ஆனால் அவங்க தான் பேசுவாங்க ஃபேசிசம் தான் மிகப்பெரிய த்ரெட்டுன்னு. ஆனால் ஃபேசிசம் தான் மிகப்பெரிய த்ரெட்டு, த ஐடியா ஆஃப் இந்தியா இஸ் அண்டர் சீஜ் எல்லாம் சொல்லிவிட்டு கேரளாவில் தோழர்கள் பேசக்கூடிய வார்த்தையும் அவங்க எங்கெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அங்கே பேசக்கூடிய வார்த்தை வேறு மாதிரியும், பெங்காலில் பேசக்கூடிய வார்த்தை வேறு மாதிரியும் இருக்கும். சரி, காங்கிரஸ் எடுத்துக்கோங்க. நீங்கள் அங்கே போயிட்டீங்க. டெல்லியில் காங்கிரஸ் ஹெல்ப் பண்ணி பிஜேபி ஜெயிச்சிருக்கு. டைரக்ட் த்ரெட் காங்கிரஸுக்கு யார்? பிஜேபி தான். லெஃப்ட்டை விட பெரிய த்ரெட் யார்? காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் தான் இன்றைக்கி ஸ்ட்ரைட் ஃபைட். இந்தியாவில் 2 பார்ட்டி சிஸ்டத்தை நோக்கி நாடு நகருதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு 2 பேருக்கு தான் இன்றைக்கி ஸ்ட்ரைட் ஃபைட் நடக்குது, எஸ்பெஷலி மோடியோட எமர்ஜென்சிக்கு பிறகு. எப்படிங்க காங்கிரஸ் வந்து நிறைய இடங்களில் நிறைய 70 கான்ஸ்டுவன்சியில் கிட்டத்தட்ட ஒரு 16-18 கான்ஸ்டுவன்சியில் காங்கிரஸ் இன்டைரக்டாக பிஜேபி ஹெல்ப் பண்ணியிருக்கு. இந்த கேவலத்தை எங்கேயாவது சொல்லுவீங்களா? அப்புறம் என்ன காங்கிரஸுக்கு பிஜேபி எதிர்க்க தகுதி இருக்குது? அது என்ன பிஜேபியோட பி டீம் அப்படின்னு சொன்னால் காங்கிரஸ் தான் பிஜேபியோட பி டீம். ஆம் ஆத்மி கட்சியை தோக்கடிக்கிறதுக்கு காங்கிரஸ் ஹெல்ப்டு பிஜேபி இன் டெல்லி. இதில் கூடிய சிக்கலை நான் சொல்கிறேனே. இப்போ காங்கிரஸை பொறுத்தளவில் இந்த 3 அசம்பிளி எலெக்ஷன்ஸில் 0 சீட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஆமாம். பட் இருந்தாலும் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருக்குன்னா, நம்ம கம்ப்ளீட்டாக ஃபீல்டை விட்டு வெளில போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு ஏக்கம் வந்து அவங்களுக்குள்ளே இருக்குது. ஸோ அதனால் 5000 ஓட்ஸ் வாங்கினாலும் பரவாயில்ல, ஒவ்வொரு தொகுதியிலையும் நம்ம கண்டெஸ்ட் பண்ணுவோன்னு கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. அது நீங்கள் சொன்னது போல் ஆம் ஆத்மி கட்சிக்கு பெரிய டேமேஜை ஏற்படுத்துது. ஸோ அவங்களால கம்ப்ளீட்டாக டெல்லியை விட்டு கொடுக்குறதுக்கு அவங்களுக்கு மனசு இல்லை. அதை தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அப்படி ஒரு கட்சி வந்து ஒரு ஸ்டேட்டை தூக்கி போட்டு போக முடியாது. நான் கண்டெஸ்டே பண்ண மாட்டேன்னு வெளில போக முடியாது. அதே போல் நீங்கள் அலைன்ஸும் வைக்க முடியாது. நீங்கள் அலைன்ஸ் வச்சிங்கன்னா ஆம் ஆத்மி காங்கிரஸ் அலைன்ஸ் வந்து ஒர்க் ஆகாது. இந்த நீங்கள் சொன்ன 16 தொகுதி ஓட்டு அலைன்ஸ் வச்சிருந்தா தலைகீழ போயிருக்கும். 2 + 2 0 ஆகும், 4 ஆகாது. ஆமாம். ஸோ இப்போ மக்கள் ஆம் ஆத்மி கட்சியை காரி துப்பிடுவாங்க, கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ அலைன்ஸும் வைக்க முடியாது, காங்கிரஸ் பார்ட்டியும் வெளில போக முடியாது. ஸோ இது என்ன பண்ண முடியும்? வேற catch-22 சுச்சுவேஷன் தான். பட் நீ இந்த லூமிங் டேஞ்சரை பார்த்தீங்கன்னா நீ செஞ்சு தான் ஆகணும். உனக்கு அது புரியல. அப்போ உன்னோட குறுகிய குழு நலன் தானே. கேரளாவில் சிபிஎம் ஜெயிக்கிறது, பிஜேபி ஜெயிக்கிறத, காங்கிரஸ் ஜெயிக்கிறத விட பிஜேபி ஜெயிச்சா கூட பரவாயில்ல, தான் ஜெயிக்கணுன்றான் அவன். கம் வாட்மே நான் வந்து அங்கே காங்கிரஸை தோக்கடிக்கிறதுக்கு இன்டைரக்டாக பிஜேபியோட கூட சிபிஎம் கை கோத்துக்குது. ஆம் ஆத்மி கட்சியை காலி பண்ணுறதுக்கு பிஜேபியோட காங்கிரஸ் கை கோத்துக்குது. சிபிஎம் வந்து பிஜேபி ஹெல்ப் பண்ணி திருவண்ணாமலை தோக்கடிக்குதுங்க. அப்போ எங்கேருந்து நீ பிஜேபி தோக்கடிக்கிறது? அப்போ இந்த டேஞ்சரை பற்றின புரிதல் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வாய்க்கிழியாக பேசுகிறீங்களே ஒரே கிரவுண்ட் பாலிடிக்ஸில் வரும்போது, ஆக்சுவல் பாலிடிக்ஸில் நீங்கள் உங்களுடைய குழு நலன் சார்ந்ததா, கட்சி நலன் சார்ந்ததான்னு யோசிக்கிறீங்க ஒழிய தேச நலன் சார்ந்ததா, நாட்டு நலன் சார்ந்ததா நீ யோசிக்கல. அப்போ இவ்வளோ பெரிய த்ரெட்டு பிஜேபி நீ தானே சொல்கிற. நீங்கள் மான்ஸ்ட்ரஸ் ப்ரொபோர்ஷன்ஸில் பிஜேபி வளர்ந்துருக்கு. ஒன்று மறந்துடாதீங்க, இந்தியன் பாலிடிக்ஸ் ஹஸ் டேக்கன் அ கம்ப்ளீட்லி ரைட் டர்ன். மோடி இஸ் த சிம்டம், நாட் த டிசீஸ். தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க. 3 எலெக்ஷனில் இந்த மக்கள் திரும்ப மோடிக்கு ஓட்டு போடுறாங்கன்னா இது வந்து வெரி வெரி சீரியஸ் இஷ்யூ. இது ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம். இந்த மீனிங் ஆஃப் இட் என்னன்னு கேட்டிங்கன்னா, மோடி இஸ் த சிம்டம், நாட் த டிசீஸ். இந்த புரிதல் இருந்ததுன்னா இப்போ நான் சொல்கிற டேஞ்சர் உங்களுக்கு புரியும். திருவண்ணாமலை மமதா பானர்ஜியை எப்படியாவது தோக்கடிக்கிறதுக்கு சிபிஎம் வந்து பிஜேபியோடய அங்கே ஒர்க் பண்ணுறாங்க. காங்கிரஸை தோக்கடிக்கிறதுக்கு கேரளாவில் பிஜேபியோட ஒர்க் பண்ணுது சிபிஎம். டெல்லியில் ஆம் ஆத்மியை காலி பண்ணுறதுக்கு பிஜேபியோட ஒர்க் பண்ணது காங்கிரஸ். இதே மாதிரி காங்கிரஸ் வீக்காக இருக்கக்கூடிய இடங்களில் அந்தந்த இடங்களில் வந்து பிஜேபியோட சேர்ந்து அந்தந்த ரீஜனல் பார்ட்டிஸை காலி பண்ணுறாங்க. அப்புறம் எங்கே இந்த நீ பிஜேபி தோக்கடிக்கிறது? பிடிக்குதோ பிடிக்கலையோ, நான் பிஜேபி வர்சஸ் அதர்ஸ்னு வந்துருச்சு. ஒன்ஸ் காங்கிரஸ் வர்சஸ் அதர்ஸ் இந்த பாலிடிக்ஸ் 2014 பிறகு பிஜேபி வர்சஸ் அதர்ஸ்னு வந்த பிறகு ஹிந்துத்வா தான் இந்தியன் பாலிடிக்ஸோட ஃபவுண்டேஷனல் இஷ்யூவாக மாறிடுச்சு. இன்றைக்கி பிடிக்குதோ பிடிக்கலையோ சென்ட்ரல் இஷ்யூ இந்துத்வா தான்.
அதனால தான் சொல்லுது மோடி இஸ் த சிம்டம் நாட் த டிசீஸ். இது இன்னும் அடுத்த 30 வருஷத்துக்கு வந்து பிஜேபி வில் பி தி டாமினன்ட் ஃபோர்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த வாதத்தை ஒதுக்கி தள்ள முடியாது. இட் இஸ் நாட் இண்டிவிஜுவல் பட் தட் ஹிந்துத்வான்ற ஐடியாலஜி திரும்ப திரும்ப ஜெயிக்கிறான். இவங்க என்னமோ 24ல் மோடி தோத்துட்டாருன்னா மடத்தனமான பேச்சு. 38% வாங்கினவங்க 36%, 2% தான் குறைஞ்சிருக்கு, சீட்ஸ் குறைஞ்சிருக்கு, நோ டவுட். பட் அதனால தான் அவன் என்ன பண்ணுறான், அந்த 2 டேர்மில் பண்ணாதது அக்ரஸிவாக இப்போ பண்ணுறான். ஐ எம் நாட் வீக்ன்றதுக்கு. வக்ஃப் பில் எல்லாம் ஏன் வருது? ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் ஏன் வருது? அது எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணோன்னா வேறு விஷயம். வக்ஃப் பில்லெல்லாம் எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் க்ரியேட் பண்ண போகுது. ஆனால் ஏன் கொண்டு வராங்க, தைரியமாக கொண்டு வராங்க, புல்டோஸ் பண்ணுறாங்க. ஜேபிசியில் வாக் அவுட்டு அன்ஹர்டுங்க. ஜேபிசிலேருந்து வாக் அவுட் பண்ணுறாங்க. ஜேபிசிலேருந்து மெம்பர்ஸை சஸ்பெண்ட் பண்ணுறது அன்ஹர்ட், நடந்ததே இல்லை. பார்லிமெண்ட்டில் சஸ்பெண்ட் பண்ணுவாங்க, ஜேபிசியில் பண்ணதில்லை. இதெல்லாம் ஏன் பண்ணுறாங்க? அந்த கோர் ஹிந்துத்துவ அஜெண்டாவை முன்னெடுத்துகிட்டு போகிறதுக்கு. அப்போ த மார்ச் ஆஃப் கோர் ஹிந்துத்துவ அஜெண்டாவை உங்களால் ஸ்டாப் பண்ண முடியல. நீங்கள் உங்களுக்கு நீங்களே திருப்திப்படுத்திக்கிறதுக்கு, உங்களை நீங்களே சமாதானப்படுத்திக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பிஜேபி தோத்துடுச்சு 38%லேருந்து 36%ன்றீங்க. நான்சென்ஸ். அவன் 304லேருந்து 240 தான் ஏன் வந்தான். பட் அவன் 36% ஓட்டு வச்சுருக்கிறது மட்டும் இல்லை, ஸ்டேட் ஆஃப்டர் ஸ்டேட் தேர் வின்னிங். அண்ட் எல்லாத்தையும் விட முக்கியம், இந்தியன் பாலிடிக்ஸை தேவ் என்ஷூர்ட் இட் ஸ்டேஸ் ஆன் த ரைட் சைட். ரைட்டில் தான் அது நிற்குதுன்றதை என்ஷூர் பண்ணிட்டான். ஹிந்துத்துவா பிகம் த டாமினன்ட் ஐடியாலஜி. அப்போ இவ்வளோ தூரம் பண்ண பிறகு நீ வந்து அவனை தோக்கடிச்சிட்டான்னு எதை வச்சு சொல்கிறேன்? இப்போ நம்ம ஊரில் அறிவு குழந்தைங்க பேசுவாங்கல்ல 24. இந்த ரிசல்ட் வந்து ஒரு முதல்ல 2 மாதம் இங்கே ஊருக்கு இந்த டிவி டிபேட்ஸில் பேசுனது பார்த்தா யார் ஜெயிச்சா யார் தோத்தானே தெரியாது. இவங்க பேசின பேச்செல்லாம் பார்க்கும்போது பிஜேபி தோத்து இந்தியா கூட்டணி ஜெயிச்ச மாதிரி இருக்கும். அவ்வளோ பேச்சு பேசினானுங்க. அதுவும் டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணி கவர்மெண்ட் கொலாப்ஸ் ஆகிடும். ஆகஸ்ட் 15 ராகுல் கொடியேற்றுகிறார். நாயுடு ராகுலை ரகசியமாக சந்தித்த ராகுல். இந்த மாதிரி ஆல் சார்ட்ஸ் ஆஃப் நான்சென்ஸ், அதாவது வெர்பல் டயரியான்வாங்க, அந்த மாதிரி எடுத்தானுங்க. இன்றைக்கி எங்கே வந்து நிற்குது? அப்போ இது 4 ஸ்டேட் 5 ஸ்டேட் எலெக்ஷன். ஹரியானா, ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா, ஜம்மு காஷ்மீர் அண்டு டெல்லி. இதில் ஜார்க்கண்ட்லேயும் ஜம்மு காஷ்மீர் தெரிஞ்ச விஷயம். குரூஷியல் ஸ்டேட்ஸ் ஹரியானா, மகாராஷ்டிரா, டெல்லி தே கேப்சர்ட். ராஜ்யசபா டேலி இன்க்ரீஸ் ஆகும். இந்த நாயுடுவுக்கும் நிதிஷுக்கும் வேறு வழியே கிடையாது. ஆகவே இந்த டேஞ்சர் வந்து 24 எலெக்ஷன் ஒன்றும் பெரிய ரிலீஃபை கொண்டு வரல. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்கே முதல்ல ஒரு 2 months இங்கே பேசின பேச்சுக்கள், அது எஸ்பெஷலி முதல்ல ஒரு 2 weeksலாம் இவங்க பேசினது யார் ஜெயிச்சா யார் தோத்தானே தெரியும். இப்போ அந்த டிவி டிபேட்ஸ்லாம் பார்க்கும்போது வந்து இந்தியா கூட்டணி ஜெயிச்சு பிஜேபி தோத்த மாதிரி இருந்தது. நமக்கு அவ்வளோ அபத்தமான ஸ்பீச்சஸ் இருந்தது. பட் டே 1லேருந்து மோடி ஹஸ் என்ஷூர்டு, நான் கடந்த 10 வருஷமாக எப்படி இருந்தேனோ அப்படி தான் இப்போ இருப்பேன். ஏங்க செகண்ட் டென்யூரில் மோடி 2.0ல் ரொம்ப ஈஸியாக பாஸ் பண்ணியிருக்க வேண்டிய வக்ஃப் பில்லை ஏன் மோடி 3.0ல் இமிடியேட் அஜெண்டாவை கொண்டு வராங்க? டு சென்ட் அ மெசேஜ். யாருக்கு? முஸ்லீம்ஸுக்கும் செக்யுலர் ஃபோர்ஸஸுக்கும், லுக் ஐ எம் நாட் வீக், என் அஜெண்டா அப்படி தான் நான் இருப்பேன். அப்போ அந்த டேஞ்சர் இன்னமும் அப்படியே தான் இருக்குது. இந்த டேஞ்சரை நீங்கள் வெறும் எலக்ட்ரல் பேட்டிலில் மட்டும் ஃபைட் பண்ண முடியாது. ஒவ்வொரு இடத்துலையும் ஃபைட் பண்ணி ஆகணும். வின்ஸ்டன் சர்ச்சில் சொன்ன மாதிரி வில் ஃபைட் தம் ஆன் த ஸ்ட்ரீட்ஸ், வில் ஃபைட் தம் ஆன் த பீச்சஸ், எவ்ரி ஃப்ரண்ட்டில். அதில் தான் நான் சொல்கிறேன், நீ அசம்பிளியில் வந்து அந்த ஃபைட்டை நான் எடுத்துகிட்டு போக மாட்டேன், எனக்கு வந்து என்னோட இன்ட்ரெஸ்ட் தான் முக்கியம்னா நீ ஜெயிக்கவே முடியாது. பிடிக்குதோ பிடிக்கலையோ, எஸ்பெஷலி ஆஃப்டர் மகாராஷ்டிரா எலெக்ஷன் ரிசல்ட்ஸ், இந்தியன் பாலிட்டிக்ஸ் வந்து இட் ஹஸ் ஸ்டேட் பேக் ஆன் த ரைட் சைட். அதை புரிஞ்சுக்கணும் முதல்ல. அண்ட் ஹிந்துத்துவ ஐடியாலஜி தான் வந்து ஃபார் மெனி இயர்ஸ் டு கம் அப்படி தான் தோணுது. நெக்ஸ்ட் 30 yearsன்றது உண்மையாக கூட இருக்கலாம். இட்ஸ் கோயிங் டு பி தி டாமினன்ட் ஐடியாலஜி. இந்த புரிதல், இந்த உண்மை, இது உண்மை சுடும். இந்த புரிதல் இல்லைன்னா நீங்கள் பிஜேபியை ஃபைட் பண்ண முடியாது. பிஜேபின்றது மோடி இல்லை, அதை புரிஞ்சுக்கோங்க. இது வந்து இட்ஸ் அன் ஐடியாலஜி. அஃப்கோர்ஸ் மோடியும் அமித்ஷாவும் பவர்ஃபுல் லீடர்ஸ். போஸ்ட் அமித்ஷா போஸ்ட் மோடி என்ன அது தெரியாது. பட் இந்த ஐடியாலஜி ஸ்டேஸ் அப்படின்னும் போது இட் வில் கிரியேட் லீடர்ஸ். அப்போ இந்த டேஞ்சர் வந்து உங்களுக்கு வந்து புரியாமல் நீங்கள் வந்து ரொம்ப சீப் எலக்ட்ரல் பாலிட்டிக்ஸில் யாருக்கு எவ்வளோ சீட்டுன்னு ஃபைட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஜெயிக்க முடியாது. அதனால தான் தொடர்ந்து தோக்குறாங்க இவங்க. சார், கடைசியாக ஒரே ஒரு கேள்வி. இப்போ ஒரு விஷயத்தை நம்ம கிளியராக பார்க்க முடியுது. 24 லோக்சபா எலெக்ஷன்ஸுக்கு அப்புறம் இந்தியா அலையன்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உள் முரண்கள் வந்து கூர்மைப்படுறதை பார்க்க முடியுது. ஆம் ஆத்மி கட்சியோட வீழ்ச்சி அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். அதே மாதிரி ஹரியானாவும் ஒரு காங்கிரஸோட வீழ்ச்சி. ஆமாம், ஸோ எக்ஸாம்பிள். ஸோ இப்போ போக போக இந்த உள்முரண்கள் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். ஸோ 29 வரைக்கும் தாக்கு பிடிப்பாங்களா? 24 மாதிரியே ஒரு ப்ராப்பரான ஒரு அலைன்ஸ் வந்து தாங்குமா 29 வரைக்கும்? இல்லை, எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு குறைவு. இந்தியா பிளாக்கே இல்லைன்ற நான் இப்போ அது உடையுமான்ற கேள்வி. இல்லாத ஒன்று எப்படி உடையன்றதான் என் கேள்வி. பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு பிறகு அங்கங்கே பிச்சுக்கிச்சு. அது வந்து
5 எலெக்ஷனில் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் இந்தியா பிளாக் என்ன? மகாராஷ்டிராவில் மட்டும் நின்றுது, ஹரியானாவில் உடஞ்சிது, ஜார்க்கண்டில் ப்ராப்ளம், ஜம்மு காஷ்மீரில் முடிஞ்ச பிறகு ப்ராப்ளம். ஏங்க ஒமர் அப்துல்லாவும் ஃபரூக் அப்துல்லாவும் இந்தியா அலையன்ஸை பற்றி கிளாரிஃபை அந்த ஃபியூச்சர் ஆஃப் இந்தியா அலையன்ஸும் ஒமர் அப்துல்லாவும் ஃபரூக் அப்துல்லாவும் ஏன் சொல்கிறான்? திருமாவளவனும் கேட்டிருக்காரு. திருமாவளவன் கேட்குறாரு, கரெக்ட், திருமாவளவன் கேட்குறாரு. இஸ் ஒன் ஆஃப் த ஆர்கிடெக்ட்ஸு ஆஃப் இந்தியா அலையன்ஸு அண்ட் பிரின்சிபிள்டு ஸ்டாண்டில் இருக்கவர், வாட்மே ஆன்டி பிஜேபியில் உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு தலைவர். காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா தலித் தலைவர்களும் பிஜேபிக்கு விலை போன கட்டத்தில் பிஜேபிக்கு இந்துத்துவாக்கு விலை போகாத ஒரே தலித் லீடர் திருமாவளவன். அவர் கேட்குறாரு, கிளாரிஃபைன்றாரு. டெல்லி டிஃபீட் இஸ் பெரிய டிசாஸ்டரு. எங்கே இருக்குது இந்தியா அலையன்ஸு? நீங்கள் ஃபேசிசத்தை எதிர்ப்போம், இந்துத்துவாவை எதிர்ப்போம்னு சொன்னது வெறும் லிப் சர்வீஸ் தான். இன் ப்ராக்டிக்கல் பர்பஸ் நடைமுறைன்னு வரும்போது நீங்கள் உங்கள் சுயநலத்தை தான் பார்க்குறீங்க. 10 சீட் யாருக்கு, 5 சீட் யாருக்கு, 3 சீட் யாருக்குன்னு தான் பார்க்குறீங்க. எப்படிங்க எனக்கு மோடி எதிரின்னு சொல்லிட்டு டெல்லியில் போய் வந்து பிஜேபிக்கு காங்கிரஸ் ஹெல்ப் பண்ணும்? அப்போ காங்கிரஸ் ஹைகமாண்ட் ஹெல்ப் உதவி பிளஸ்ஸிங் இல்லாமல் இதை பண்ணுறாங்களா அல்லது அது மீறி பண்ணுறாங்களா? எப்படி பண்ணாலும் அது அசிங்கம் இல்லை, கேவலம். அது வார்த்தைகளே இல்லை, வேர்ட்ஸ் ஆர் இன்அடிக்குவேட். லெஃப்ட் எடுத்துக்கோங்க, உலகமாக மதசார்பற்ற சக்திகள். எப்படி எனக்கு மம்தா பானர்ஜி தான் எனிமின்னு சிபிஎம் எப்படி பிஜேபிக்கு ஹெல்ப் பண்ணுறான் பெங்காலில்? காங்கிரஸ் தான் எனிமின்னு எப்படி வந்து சிபிஎம் வந்து பிஜேபிக்கு கேரளாவில் ஹெல்ப் பண்ணுறான்? அப்போ எங்கே போச்சு உங்கள் செக்குலரிசம்? அப்போ அது வெறும் லிப் சர்வீஸ் தானே. உனக்கு ஸ்டேட் பவரை விட முடியாது, அதுக்கு பிஜேபியோட காம்ப்ரமைஸ் பண்ணாலும் பரவாயில்ல. அங்கே இருக்க ரீஜனல் பார்ட்டியை காலி பண்ணணும், இல்லை இன்னொரு நேஷ்னல் பார்ட்டியை காலி பண்ணுறதுக்கு. அப்போ எங்கேருந்து நீ நேஷ்னல் லெவலில் பிஜேபி எதிர்க்கிறதுக்கு? அது நீங்கள் சொன்னீங்க கேரளாலையும் வெஸ்ட் பெங்காலையும் இம்பாசிபிள். இட் ஷுட் பிகம் பாசிபிள். இந்த லூமிங் டேஞ்சர் தெரிஞ்சதுன்னா உனக்கு தெரியும். நீ தான் நான் ஃபேசிசத்தை பற்றி இவ்வளோ பேசுகிற. கடைசியில் எப்படி மம்தாவை காலி பண்ணுறதுக்கு பிஜேபியோடையும் இவரை காங்கிரஸை காலி பண்ணுறதுக்கு கேரளாலையும் நீங்கள் போய் பிஜேபியோட இன்டெரக்டாக அலைன்ஸ் வைக்கிறீங்க? குத்துன்னு குத்திருக்காங்க டெல்லியிலலாம். அந்த 2000-3000 ஓட்டெல்லாம் பிஜேபி குத்திருக்காங்க. காங்கிரஸ் ஓட்டெல்லாம் பிஜேபிக்கு போயிருக்கு ஆம் ஆத்மியை காலி பண்ணுறதுக்கு. அப்போ இந்த வெக்கக்கேடு எங்கே போய் நீங்கள் சொல்லுவீங்க? நீ எங்கேருந்து நீங்கள் வந்து அப்போ வந்து எதிர்க்கிறது? இன்னும் 4.5 வருஷம் இருக்குது, 4 வருஷம் இருக்குது. ஸ்டேட் ஆஃப்டர் ஸ்டேட் அவங்க கண்ட்ரோலில் இருக்கும்போது நீங்கள் எப்படி எதிர்ப்பீங்க? ரொம்ப நன்றி சார், உங்கள் பிஸியான டைமில் அருமையான ஒரு பேட்டி கொடுக்க ரொம்ப நன்றி. நன்றி கபில், நன்றி.